ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இந்த வீடியோவில் நாம் சூப்பரான இட்லி தோசை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த இட்லி தோசை பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க, அதனால் நான் காமிக்கிறேன். எங்கள் அம்மா பேசுகிறதையும் நான் காமிக்கிறேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து இதை நல்லா அந்த எண்ணெயில் வறுத்துடலாம். நாம் நீங்கள் கம்மியாக செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி 1/2 கிலோ பருப்பு, அதுக்கப்புறமா 1/2 கிலோ உளுந்து, கருப்பு உளுந்து, இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு 2 அல்லது 3 மாதத்துக்கெல்லாம் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். கருப்பு உளுந்துக்கு பதிலாக நாம் இட்லி தோசைக்கெல்லாம் அரைப்போம்ல வெள்ளை உளுந்து, அதையுமே சேர்த்துக்கலாம். ஸோ இதை நாம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம். அப்போ தான் நல்லா வறுபடும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துடலாம். எங்கள் அம்மா பேசுகிறது தான் ஃபஸ்ட்லேருந்தே காமிக்கணுன்னு இருந்தேன். பட் அவங்களுக்கு சேனலில் பேசுகிறது புதுசு இல்லையா, அதனால் பாதியிலேருந்து பேசியிருப்பாங்க. அதை நான் காமிக்கிறேன். ஸோ நல்லா இந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுக்கணும். அது கூடவே அந்த பருப்பு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு இன்னும் வறுப்படும். ஸோ டோட்டலாக ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் எங்கள் அம்மா பேசுகிறதையும் கேட்கலாம். நடுவில் நானும் பேசிக்கிறேன். கருவேப்பிலை எப்படி ஒடியும் அந்த பருவத்தில் நம்ம இறக்கிடலாம். இப்போ இது இப்போ ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு, இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பொன்னிறம் ஆகண்டாம், ஓரளவுக்கு அந்த கலர் லைட்டாக வறுபட்டதும் இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது போட்டுடலாம். இப்போ இதை நாம் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம அடுத்தது கருப்பு உளுந்தை நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததும் இதில் எண்ணெய் ஊற்றணுமா? அடுத்தது என்ன கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உளுந்து கூட பின்ன வறுக்கணும். அப்போ ஆனால் கறி அடி பிடிக்காது. மறுபடியும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்துக்கணும். இதுதான் உளுந்து தட்டுறேன். கருப்பு உளுந்து சேர்க்கணும். இந்த உளுந்து சோறுக்கெல்லாம் நம்ம அந்த உளுந்து சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் அது கூட மிளகாய் போட்டுடலாம். மிளகாய் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், வத்தல் மிளகு, வத்தல் மிளகு. அது கூட ஒரு 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். 15 காஞ்ச சேர்த்து அதையும் கிண்டிடலாம். 15 வத்தல் மிளகு சேர்த்துட்டு நம்ம கிண்டணும். இப்போ எரிப்பு, அதாவது காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது நமக்கு ஒரு மீடியமாக இருக்கும். இனி கொஞ்சம் கூட மிளகு வேணாம்னா சேர்த்துக்கலாம். இது கணக்கான காரமாக இருக்கும். காயம் சேர்த்துடணும், துண்டு காயம் சேர்த்து அது கூட கிண்டிடலாம். இந்த மாதிரி இந்த சைஸுக்கு காயம் ஒரு 3 துண்டு, இல்லைன்னா இதை விட கம்மியாகவும் கொஞ்சம் சேர்த்தாலும் காயம் கொஞ்சம் சேர்த்தா பிள்ளைங்களுக்கும் கொடுத்தா நல்லா இருக்குங்க. சரி, வயிறு பிரச்சனை. ஸோ காயை சேர்த்துட்டு இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வறுத்துடலாம். இப்போ இதில் என்னம்மா, இனி கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துடலாம். பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து அது கொஞ்சம் வாசனைக்கு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். அது பிறகு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பையும் அது கூட போட்டு ஒரு அளவுக்கு போட்டுருவோம். ஒரு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோ போட்டு வறுத்து வச்சது நமக்கு காணட்டா அப்புறம் சேர்த்துடலாம். போதும், இந்த அளவெல்லாம் இதுக்கு போகணும். சரியாயிடும். வறுத்தா தான் நல்லா இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். வறுத்துலாம் போடணும். உப்பு தெரியலைன்னா எப்போ போடணும்? தெரியலைன்னா தனியாக கொஞ்சம் வறுத்து வச்சு அதை தனியாக வறுத்துட்டு அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சேர்க்காம தனியாகவே உப்பையும் வறுத்துக்கலாம். உப்பு தனியாட்டே வறுத்து வச்சுக்கலாம். வறுத்து பொடிச்சு வச்சுருந்தா நம்ம எங்கேயாவது போகும்போது 2 தோசையோ இட்லியோ சாப்பிட்றதுக்கு இது நல்ல இதாகிடும், ஈஸியாகிடும். அதுக்கு தான் பொடி தேவை. இது முக்கியமாக எல்லாருக்கும் தேவை. நான் எப்பயுமே ஆக்சுவலி அம்மா கிட்ட தான் இந்த மாதிரி பொடி செஞ்சு வாங்கிட்டு வருவேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எங்கள் அம்மா பண்ணுற பொடி ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பயுமே அம்மா கிட்ட தான் கேட்பேன். அவங்க கொஞ்சம் செய்யும்போது கொஞ்சம் நிறைய செய்வாங்க. அதனால நானும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு செஞ்சு காமிங்கன்னு சொல்லி உங்களுக்கும் அதை காமிக்கலான்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான், இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதையுமே நாம் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதில் சேர்த்து நல்லா ஆறணும். ஆறின பிறகு நம்ம பொடிச்சு வச்சுருந்தா தேவைக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது
அப்போ இது இப்போ இனி நல்லா ஆறணும். இது நல்லா ஆறின அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொடிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பொடிச்சு எடுத்து தேவைக்கு நம்ம அங்கே பாட்டில் அடைச்சி வச்சுருந்தா போதும், தேவைக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோ இது அவ்வளோ. சரி, ஓகே. அப்போ இது நம்ம ஆறட்டும். அதுக்கப்புறமா எப்படி பொடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் தனியாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை வறுத்து வச்சிடலாம். ஏற்கனவே நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை வறுத்துருக்கோம், அது கூடவே சேர்த்து. ஸோ எக்ஸ்ட்ரா தேவைப்படுறதுக்கு இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இனி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது நல்லாவே ஆறிடுச்சு. இதை வந்து 2 தடவையாவோ இல்லை 3 தடவையாவோ நம்ம மிக்ஸி ஜாருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து 2-3 தடவை போட்டுடலாம். அவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். சரி, நமக்கு இன்னும் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. இதை வந்து இன்னொரு 2 டைமாக போட்டுடலாம். ஸோ அது ஒரு தடவை நம்ம அரைச்சிட்டோம். திருப்பி நம்ம அரைக்கணும். ரொம்ப மை மாதிரி அரைக்க வேண்டாம், லைட்டாக வந்து அந்த கரக்கரான்னு இருக்கணும். அது வரைக்கும் அடுத்தது இன்னொரு தடவை கூட நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இது போதுமாமா? இன்னும் ஒரு தடவை அரைக்கணும். ஒரு தடவை கூட அரைச்சிடுவோம், கொஞ்சம் கூட இதாக இருக்கு. ஓகே. அவ்வளோதான், இது இப்போ ரெடி ஆகிடுச்சு, போதும். நம்ம அடுத்தது வந்து இன்னொரு 2 தடவையாக அதையும் நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறத இன்னும் ஒரு 2 பேட்சாக போட்டு பொடி பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து 2ஆவதாக உப்பு வறுத்தோம்ல, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, அதிலிருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து திரும்ப சேர்த்துருந்து இதில். அப்போ டோட்டலாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து பொடிச்சு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி பொடிச்சு வச்ச உப்பே இருக்கும்ல, அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கல்லுப்பை வந்து வறுத்து சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வறுத்த உப்பு தான் சேர்க்கணும். ஸோ இதை இப்போ நாம் அடுத்து பொடி பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம 3 பேட்சாக போட்டு எல்லாத்தையுமே பொடி பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து இட்லி கூட, தோசை கூட, எல்லாத்துக்கு கூட இது சாப்பிட்லாம். ஆப்பத்துக்கு கூட கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா எங்கள் அக்காவுக்கு, இவங்க 3 பேருக்குமே எங்கள் அம்மா பண்ணுற பொடி வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மா வந்து எப்போயுமே செஞ்சு வச்சுருவாங்க. இப்போது இங்கே வந்து எனக்குமே நிறைய செஞ்சு கொடுத்துட்டாங்க. இது ஒரு 2 மந்த் வரைக்குமே இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ண பொடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? அப்புறமா பொடி தோசை எல்லாம் செய்வோம்ல, அதுக்கும் இதை வந்து சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் VCR சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.